அப்படின்னா தைரியமாக லவ் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய். ஏன்னா புதன் எப்பவுமே பயப்படும், ஒரு முடிவெடுக்க பயப்படும், ஒரு விஷயத்தை செய்ய யோசிக்கும். ஆனால் இந்த செவ்வாயுடைய பார்வை கிடைக்கிற போது தைரியமாக ஒரு காதல் ஏற்படும். ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிடுவான், போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்னு போயிடுவான். இந்த அமைப்பை கூட ஏற்படுத்துவதற்கு காரணமாக இந்த கிரகத்தினுடைய பார்வைகள், சேர்க்கைகள் அமர்ந்து விடுகிறதுன்னு தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். நிறைய இடங்களில் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக நடந்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. எல்லாரும் கணவன் மனைவி குடும்பத்தோடு இருந்தோம்னா, ஒழுக்க சீலமாக இருந்தோம்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆனந்தமான குடும்பம் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு குளத்துக்கு போகிறோம், சந்தோஷமாக உறவுகளை பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு சிக்கல் உள்ளே நுழைகிற போது தான் அந்த குடும்பத்தில் பூகம்பமாக வெடிச்சிருது. அப்போ அந்த குடும்பத்தில் தாறுமாறான விஷயங்கள் நடந்திருக்கு. தேவையற்ற விஷயங்களால் அந்த குடும்பம் சீரழிக்கப்படுகிறது. அதற்கு காரண கிரகமாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையே ஒவ்வொருத்தருடைய மனநிலையை மாற்றுகிறது. அந்த மனநிலைக்கு தகுந்த தசாபத்தி வருகிற போது அந்த குடும்பத்தில் வேறு ஒரு நிலையை ஏற்படுத்தி கணவன் அல்லாத மனைவி அல்லாதவரோட ஒரு உறவுகளை ஏற்படுத்துவதனால வரக்கூடிய சிக்கல் பெரிய சிரமத்தை கொண்டு வரும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்க சீலத்தோட கணவன் மனைவி குழந்தைகளோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிற போது அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் எழுச்சியும் அளவிட முடியாதது. சிறப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும், அதுதான் நமக்கு கிடைக்கணும், அதுதான் நம்மளை வாழ்த்தும். நம்ம வாழ்வாதாரத்தை எப்போவுமே சீராக வச்சுக்கோம். சரி சார், என் ஜாதகத்தில் சந்திரபாபானே கெட்டு போயிருக்காது, எனக்கு இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுது, இது எனக்கு தேவையற்றதாகவும் தோணுது, ஏன் இந்த வேலைகள்லாம் நமக்கு நம்ம பேசாமல் இருந்துடலாமேன்னு தோணுது, ஆனால் முடியலை, அதுலேருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா, இதற்கான வழி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை சந்திக்கிறோம். நேற்றைய தினம் வந்தவங்க கூட ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது அவர்களை பார்த்து. அந்த ஜாதகம் பார்க்கல, பேர்ராசிக்கு தான் பார்க்குறோம், கொடுத்துருக்காங்க, பேர்ராசி தான் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், தம்பி உனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்ததா? ஆமாம். குழந்தை இருக்குல்ல? இருக்குது, 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் குடும்பமும் என்னாச்சு? அவங்கள விட்டு நான் ஒதுங்கிட்டேன். சரி, இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்த குழந்தை இருக்கா? ஆமாம் சார். அது என்னாச்சு? பையன் அம்மாட்ட இருக்கான், எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார், ஆக்சிடென்ட்டில் இறக்கல, அவர் உயிரோடு இருக்காருன்னு. ஆமாம், இல்லை இறந்தான்னு சொல்லி நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மழுப்புது. இந்த விதிப்பையன் பாருங்க, இப்போது அந்த பையன் குழந்தையவும் மனைவியும் விட்டு வந்துட்டார். இப்போ அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்க்குறதா, இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதா? இவர் இன்னொருத்தருடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ இவங்க 2 பேருக்கு 2ஆம் தரமாக வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட கணவனுடைய நிலை என்ன? அந்த குழந்தையுடைய நிலை என்ன? இந்த குடும்பத்துடைய நிலை என்ன? இந்த பையனுடைய மனைவி அவங்களுடைய குடும்பத்துடைய நிலை என்ன? எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா? இது எனக்கு ஜாதகம் பார்க்க வந்த தம்பதிகள். இதை சொன்னோன்னே, எப்படி சார் எங்கள் பேரை கேட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. எல்லாம் அந்த இறைவன் கொடுத்த சித்தம், அந்த இறைவன் நமக்கு கொடுத்த வரம். ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு. சார் நாங்கள் தப்பு பண்ணிட்டோமோ எனக்கு தோணும். தப்பு தானே, அது தப்பு பண்ணிட்டோம்னு தோணலை. நீ இன்னொருத்தியோட புருஷனை கூட்டிட்டு வந்திருக்க, அந்த பையன் இன்னொருத்தருடைய மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கான். எவ்வளோ பெரிய தவறு! அடுத்த ஒரு மனைவி மீது ஆசைப்பட வைக்குவதற்கான காரணம் என்ன? அங்கே சந்திரன் படுத்தும் பாரு. நான் அவங்க வந்த நேரத்துக்கு கோச்சாரத்தை போட்டு பார்த்தேன். சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திரனும் ராகும் சேர்ந்து இருக்கிறது. அது கரெக்டாக 7ஆம் இடத்துல இருக்குது. அதை கேது பார்க்கிறார். அப்போது தன் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் விரிசலை ஏற்படுத்திட்டு இன்னொருத்தர் மேலே ஈர்ப்பு வந்துருச்சு, ஓடியாந்துட்டாங்க. இது ஏற்புடையதா இருக்கா? நிச்சயமாக இல்லை.
இது உங்களுக்கு